இந்த பகுதி பின்பகுதி இது பூமியை நோக்கியதாக இருக்கணும். அதே போல மிஸ்வாக்க பயன்படுத்துறது, இந்த மிஸ்வாக்க பயன்படுத்துறதுல வந்து எங்களோட சமூகத்துல பெரிய குழப்பம் முடியும். இது பயன்படுத்தானா வேணும், மிஸ்வாக் பிரஷ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பெரிய குழப்பம் இருக்கு. இந்த மிஸ்வாக் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீதுகள்ல ஒரு ஹதீஸ் வந்து வருகிறது. அதாவது ஒரு ஆள் தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தஹஜ்ஜத்துடைய நேரம் என்ன செய்யறார், மிஸ்வாக் செய்யறார். மிஸ்வாக செஞ்சுட்டு தக்பீரை கட்டி குர்ஆன் ஓத ஆரம்பிக்கிறார். தக்பீரை கட்டி குர்ஆன் ஓதுறார் தஹஜ்ஜத்துடைய நேரத்துல. அந்த நேரம் இவருடைய ஓதலை கேட்கிறதுக்கு பின்னால மலக்குகள் அவருடைய வாய்க்கிட்டே வந்துடுறாங்க, வாய்க்கு பக்கத்திலே வாராங்க. இது ஹதீஸ்ல வருகிறது. அப்ப எப்பயும் வாயை சுத்தமா வச்சுக்கொள்ளும், வாயை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். அதே போல உது செஞ்சு கொள்றது, இப்ப இந்த சொல்லப்படக்கூடிய இந்த ஆதாபுகள் ஒழுக்கங்கள் இதெல்லாம் இல்லாம துவா ஏற்றுக்கொள்ளப்படுதானே அப்படின்னு கேட்டா துவா ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் அதுக்கண்ட அந்த முறை இருக்கு. அந்த முறைகளை பயன்படுத்தி நாங்க கேட்கும் போதுதான் அது ஒழுங்கான ஒரு துவாவாக அமையும். ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தைய நினைக்கிறேன், எங்களோட எஸ்என் பகுதியில் இஃப்தார் இதே மாதிரி ஒரு இஃப்தார் ஒன்று செஞ்சு முடிக்கிற நேரம் ஒருத்தர் வந்து இது அசர் தொழுகிறார். அப்படி பயான் நடந்துட்டு இருக்குது, இப்படி அசர் தொழுகிறாரு. நான் மெல்ல புற போய் கூப்பிட்டு சொன்னேன், அசர் தொழுகிறார் எப்படின்னு பார்த்தா கிபிலா இங்கால, அவர் அங்கால பார்த்து தொழுகிறார். நான் சொன்னேன், நானா கிபிலா இங்கால, நீங்க இங்கால மாறி தொழுங்க அப்படின்னு தனியே தான் சொன்னேன். அவர் பெருசா சத்தம் போட்டு சொன்னார், அது எங்கால தொழுதாலும் சரி தொழுதா சரியன்றார். எங்கால தொழுதா சரி. இவ்வளவுதான் எங்களோட சமூகத்தில் இருக்கிற அறிவு, இவ்வளவுதான். அதுக்கு நேரம் கொடுத்து படிக்கிறதும் இல்லை, வாரதும் இல்லை, போறதும் இல்லை. அதனால கஷ்டம். அதனால படிக்கணும், என்ன துவா எப்படி செய்யணும், தொழுகிறது எப்படி, எல்லாம் படிச்சு செய்ய வேண்டிய விடயங்கள் இதெல்லாம். சரியான அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு துவா கேட்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யா ரஹ்மான் இரக்கமுள்ளவனே, இரஹம்னி எனக்கு இரக்கம் காட்டு. அதே போல யா ரஹ்மான் இரஹம்னி பிரஹ்மதிக அஸ்தகீஸ், இரக்கமுள்ளவனே எனக்கு இரக்கம் காட்டு, உன்னுடைய இரக்கத்தை நான், உன்னுடைய கருணையை நான் நாடுகிறேன், உன்னுடைய இரக்கத்தை நான் நாடுகிறேன். துஆவுடைய ஒழுக்கங்கள் ஆதாபுகள்ல இன்னும் சொல்லப்படுகிறது, துஆ செய்யும் பொழுது குரலை தாழ்த்தும், குரலை தாழ்த்தி தாழ்மையோட கேட்கிறது, பொருள் நிறைஞ்ச துஆக்களை கேட்கிறது, அழகான சொற்களை பயன்படுத்துறது. அதே போல முதலாவது தனக்காக துஆ செய்கிறது, பிறகு மற்ற முஸ்லிம்களுக்காக துஆ செய்கிறது. முதலாவது தனக்கு துஆ செய்கிறது. எங்களை அடுத்தது எங்களோட உம்மா அப்பா இருக்கிறாங்க, எங்களோட உம்மா அப்பாவுக்காக மௌத்தாக இருப்பாங்க, அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காக, நிம்மதியான வாழ்க்கைக்காக அவர்களுக்கு துஆ செய்கிறது. உயிரோடு இருப்பாங்க உம்மா அப்பா, நோயாளியாக இருப்பாங்க, அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக துஆ செய்கிறது. எங்களோட பிள்ளைகள் பரம்பரைக்காக துஆ செய்கிறது, ஆரோக்கியத்துக்கு, எங்களோட ஆரோக்கியத்துக்கு துஆ செய்கிறது. அதுக்கு பின்னால உலக முஸ்லிம்களுக்காக வேண்டி துஆ செய்யுது. இதெல்லாமே துஆவினுடைய ஒழுக்கங்களாக இருக்குது. துஆக்கல்ல மிக முக்கியம், எங்களை பெற்றோரை நாங்க மறந்துடக்கூடாது. எங்களை பெற்றோரை நாங்க மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு துஆக்கள்லையும் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் என்ற உம்மா வாப்பா நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி இரக்கம் காட்டினாங்களோ அதே போல அவங்களுக்கு இரக்கம் காட்டி யா அல்லாஹ்னு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கும். ஏனென்னா இந்த உலகத்துல சுயநலம் இல்லாத ஒரு உறவு இறைக்குமாக இருந்தால் அது உம்மா வாப்பா மட்டும்தான். நீங்க எந்த உறவை எடுத்தாலும் அதுல ஒரு சுயநலம் இருக்கும். யாராவது ஏதாவது ஒன்றை செஞ்சா அதுல ஏதாவது ஒரு சுயநலம் பின்னால இருக்கலாம். ஆனா சுயநலம் இல்லாம வாழக்கூடிய ஒரு உறவுங்கிறது அது உம்மா வாப்பா மட்டும்தான். அதனால உம்மா வாப்பாவை எங்களோட துஆக்கள்ல மறக்க கூடாது. மௌத்தாக இருப்பாங்க, ஹயாத்தோட இருப்பாங்க, அவர்களுடைய நிலைமைகளை முன் வச்சு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கிறது. இது எல்லாமே குர்ஆன் சுன்னாக்கள்ல சொல்லப்படக்கூடிய விடயங்களாகத்தான் இருக்குது. அதே போல துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான காரணிகள்ல ஒன்று
துஆ, அதாவது இதெல்லாமே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான காரணிகள்ல ஒன்றாகத்தான் இந்த ஆதாபுகள், இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இருக்குது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான காரணிகள்ல இன்னும் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுக்காக மனப்பூர்வமாக இஹ்லாஸோட நாங்க துஆ செய்யறது, இஹ்லாஸோட. அதே போல ரஜான்னு சொல்றது, ரஜா ஆதரவு, அல்லாஹ்வின் மீது நாங்க ஆதரவு வச்சு கேட்கிறது, அல்லாஹ் தருவான், அல்லாஹ் செய்வான் அப்படிங்கிற அந்த ஆதரவு அல்லாஹ்வின் மீது இருக்கும். நிவாரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கணும். நோய்க்காக துஆ செஞ்சிட்டோம், சுகமாகுது இல்ல, அவசரப்படக்கூடாது. நிவாரணம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கணும். அதே போல தௌபா, பாவத்திலிருந்து நாங்கள் மீள்றதாக அந்த துஆ அமையணும். அதே போல அநீதிகளை திருப்பி கொடுத்துரும். அநீதிகளை துஆ கேட்கிறோம், அடுத்தவன்ற சொத்தை நாங்க எடுத்து வச்சுட்டு நாங்க துஆ கேட்கிறோம். இப்ப இது சரி வராது. அடுத்தவன்ற காணி அபகரிச்சுட்டு அது சரி வராது, திருப்பி கொடுத்துரும். ஏதோ எடுத்துட்டோமா தெரியாம திருப்பி கொடுத்துரும். அநீதிகளை திருப்பி கொடுத்துறது. அதே போல கவனக்குறைவில்லாம துஆ செய்யுது. நான் ஏற்கனவே சொன்னேனே, துஆ செய்யும் பொழுது இங்க கையை ஏந்திட்டிக்கிறோம், சிந்தனை முழுக்க வேலைத்தளத்தில் இருக்கு. அந்த சாமானை எடுத்து வச்சனா, இந்த சாமானை எடுத்து வச்சனா, அது செஞ்சனா, இது செஞ்சனா, பயணத்துல ஸ்ரீலங்கால அங்க இங்க, சிந்தனை முழுக்க துஆ செய்யற இடத்திலேயே இருக்கும். அதே போல நல்ல செயல்களை அதிகப்படுத்துறது. என்னென்ன நல்ல விடயங்களை எங்களுக்கு செய்ய இயலுமோ, எங்களுக்கு என்ன மகரிப் நேரம் வர்றது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னால கொஞ்சம் சொல்லுங்க. நீண்ட தலையங்க அது போயிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் முக்கூடி சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப நன்மையான விஷயங்களை செய்யணும், அதிகமா செய்யணும். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கான காரணிகள்ல அதுவும் சொல்லப்படும். நல்ல விஷயங்களை செய்யறது, சமூகத்துக்கு நலவுகள், குடும்பத்துல சாதாரணமா ஒருத்தரை பார்த்து நீங்க பல்ல காட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, இபுத்தசமன்னு சொல்றது. இபுத்தசமண்டா பல்லு லேசா விளங்குற மாதிரி அவரை பார்த்து புன்முறுவல் பூத்தான்னு சொல்றது இபுத்தசம். பல்ல காட்டுறீங்க, சிரிக்கிறீங்க, சலாம் சொல்றீங்க, இதுக்கும் சதகாவுடைய நன்மை என்று சொல்லப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். அப்ப ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது அதுவும் நல்ல செயலாக, அதுவும் சதகாவுடைய நன்மையாக பார்க்கப்படுது. அப்ப நன்மையான செயல்களை அதிகப்படுத்துறது. அதே போல தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. நீங்க பயானுக்கு வாரீங்க, இன்னொருத்தருக்கும் கூப்பிடுறது, பயானுக்கு வா, நன்மை ஏவுறீங்க. நீங்க குர்ஆனை படிக்கிறீங்க, அடுத்தவங்களுக்கும் ஏவுறீங்க, குர்ஆனை படி, மார்க்கத்தை படி, தொழுகையை படி, துஆவை படி, ஏவுறீங்க. பாவத்தில் இருக்கிறான், வட்டியில இருக்கிறான், அவனுக்கு சொல்றீங்க, டேய் பாவத்தில் இருக்காத, பாவத்தை செய்யாத, சேஜிக்கு போகாத, அங்க போய் இந்த கரம் போட்டு விளையாடாத, விசாவுக்காக நீ சேஜிக்குள்ள போறாத சொல்றீங்க, பயம் இல்லாம சொல்றீங்க. இது தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அப்ப அதே போல ஃபர்தான கடமைகளுக்கு பின்னால நஃபிலான வழிபாடு. ஃபர்தான கடமை தொழுறீங்க, அதே போல நஃபிலான வணக்கம்ங்கும் பொழுது முன்பின் சுன்னத்துகளை கவனிச்சு தொழுறீங்க, திக்ர் செய்றீங்க, குர்ஆன் ஓதுறீங்க. இப்படியான விஷயங்கள் இதெல்லாமே துஆ கபூலாகிறதுக்குரிய ஒரு வழியாக இருக்குது. அதே போல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறது. பெற்றோரை நோவிச்சு கொண்டு பெற்றோருக்கு உபகாரம் செய்யாம பெற்றோரை கஷ்டப்படுத்தி கொண்டு துஆ செஞ்சா அது சரி வராது. பெற்றோருடைய துஆ பதுவா போக முந்தி அவங்க மனசால நொந்தாலே போதும், அவங்க மனசால நொந்தாலே போதும். உதாரணமா உங்க உம்மா பாப்பா ஸ்ரீலங்கால தான் இருக்கிறாங்க, ஆனா எந்த அளவுக்குண்டா உங்களை நினைச்சு உங்களோட உம்மா சந்தோஷப்பட்டா நீங்க இங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை நினைச்சு உங்க உம்மா பதுவா செஞ்சாண்டா அல்லது மன நொந்தாண்டா நீங்க இங்க நல்லா இருக்க போறது இல்ல. அது காசு இருக்கும், மனைவி, பிள்ளைகள், குடும்பம், வாகனம் எல்லாம் இருக்கும், ஆனால் உங்களுக்கு மனசுல நிம்மதி இருக்காது. அது அல்லாஹ் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. அதனால பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது, உயிரோடு இருக்கிறாங்களா, பக்கத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உபகாரம் செய்யறது, அவர்களுடைய வேலை வெட்டிகளை செஞ்சு கொடுக்கிறது. நோயாளிகளாக இருப்பாங்க, அதே நேரம் கணவன்மார் அதுக்கு அனுமதி கொடுக்கும். கணவன்மார் அனுமதி கொடுக்கணும். கணவன்மார் கோவிச்சுக்கண்டு
மாமி மாமாவோட கோவம் வந்ததுக்காக வேண்டி மாமி மாமாவை பழி வாங்குறதுக்காக வேண்டி மகளை விடாம இருக்கிறது. இப்படி அல்ல, விடணும். இப்போ உன்ற உமா அப்பாவுக்கு நீ உபகாரம் செய், உன்ற உமா அப்பாவுக்கு நனவு செய். என்னால் உங்களுக்கு அது உமா அப்பா மாய்த்த. நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்க, உங்களோட வைஃப்ட உமா பாப்பா உங்களோட உமா அப்பா மாய்த்த. அதனால பெற்றோருக்கு உபகாரம் செய்யறது இது எங்களோட துவா அங்கீகரிக்கப்படும் காரணிகள்ல சொல்லப்படுது. அதே போல துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை கவனிக்கிறது. இஃப்தாருடைய நேரம், துவா கபூலாகிற நேரம். அதே போல இடங்களை கவனிக்கிறது. இடங்களை கவனிக்கிறது, இடம் கவனிக்கிறது அப்படிங்க போகல. நீங்க உம்ராக்கு ஹஜ்ஜிக்கு போனீங்கன்னா, ஹஜ்ஜிக்கு போனா கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 10-15 இடங்கள் இருக்கு துவா கபூலாகிற இடங்கள். உம்ராவுக்கு போனீங்கன்னா சரி, அந்த ஹரத்துக்குள்ளே இருக்கு சபா மருவா துவா கபூலாகிற இடங்கள். அதே போல அந்த தங்க பீலி அந்த பகுதி, ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய பகுதி, அப்படி துவா கபூலாகிற இடங்கள் என்று இருக்கு. அப்ப இந்த இடங்களை கவனிக்கிறது. துவாவுடைய நேரங்கள், வெள்ளிக்கிழமை அசருக்கும் மகரிபுக்கும் இடைப்பட்ட நேரம் துவா கபூலாகக்கூடிய நேரம். இந்த மாதிரியான நேரங்களை கவனிச்சு நாம துவா கேட்கிறது. அப்ப இதெல்லாமே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த காரணிகள் இதுல சொல்லப்படுகிறது. அதே போல துஆ தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுண்டா அதுக்கு பின்னால ஒரு ஞானம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்குது. ஒரு மூமினுக்கு வரக்கூடிய சோதனைகள்ல ஒன்று, அவர் துஆ செய்கிறார், உடனே பதில் கிடைக்காது. துஆ செய்கிறார் ஆனா உடனே பதில் கிடைக்காது. அவர் திரும்ப திரும்ப துஆ செய்கிறார், காலமும் நீண்டு கொண்டே போகுது, பதில் வருதில்லை. இதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்குது. துஆங்கிறது சாதாரண ஒன்றல்ல, இது ஒரு இபாதத், இது ஒரு வழிபாடாக இருக்குது. உடனே பதில் வராததுனால அல்லாஹ் எங்களோட துஆவை கேட்க இல்லை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. சில நேரங்கள்ல உடனே கொடுக்கப்படும், சில நேரம் புறவு கொடுக்கப்படும், சில நேரம் அதுக்கு பதிலா வேறொரு கெடுதி நீக்கப்படும், அல்லது மறுமையில பெரிய நன்மையாக கேட்டதெல்லாம் சேமிக்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படும். அதனால ஒரு முஸ்லிம் அவசரப்படக்கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் ததர்ருஅன் வ குஃபியா. உங்களுடைய ரப் என்ன சொல்றான்? ரகசியமாக தாழ்மையோட என்ன கூப்பிடுங்க, அல்லாஹ்வை அழையுங்க. இன்னஹு லா யுஹிப்புல் முஅ்ததீன். நிச்சயமாக அல்லாஹ் எல்லை மீறக்கூடியவர்களை விரும்ப மாட்டான். துஆவோட அவசரப்படாம இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஸ்தஜாபு லி அஹதிக்கும் மா லம் யஅஜில். நபி அவங்க சொன்னாங்க, உங்கள ஒருவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் அவசரப்படாமல் இருக்கும் வரை. நான் துஆ செஞ்சேன் ஆனா ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை, ஏற்கப்பட இல்லை அப்படின்னு நாங்க சொல்லக்கூடாது. அதே போல துஆ தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது அல்லாஹ் மறந்துட்டான் எங்களை அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. உங்களை சோதிச்சு உங்களை அல்லாஹ் உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக நாங்க இதை பார்க்கணும். அதே போல மறுமைக்காக சேமிக்கப்பட்ட நன்மையாக இதை நாங்க பார்க்கணும். அல்லது அதை விட சிறந்த உண்ட அல்லாஹ் கொடுக்க போறான் அப்படிங்கிறத நாங்க நினைச்சு கொள்ளணும். அதனால துஆவை விட்டுறக்கூடாது, தொடராக நாங்க துஆ செய்யணும், அவசரப்படக்கூடாது. துஆவுல நல்லெண்ணத்தோட எங்களுடைய துஆக்களை நாங்க தொடராக செய்யணும். துஆ தாமதமாகும் பொழுது எங்களோட துஆ கேட்டது கிடைக்க இல்லை அப்படிங்கிற நேரம் ஷைத்தான் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றான். ஷைத்தான் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்றான். ஷைத்தான் என்ன செய்யறான்? மூமினுடைய உள்ளத்துல வஸ்வாச கலப்புறான். அல்லாஹ்வுடைய தீர்ப்பை, அல்லாஹ்வுடைய முடிவை எதிர்க்கக்கூடிய எண்ணத்தை, அதே போல அல்லாஹ்வை பத்தி தவறான எண்ணத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றான் ஷைத்தான். இந்த நிலைமை ஏற்பட்டுதண்டா ஷைத்தானுடைய இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகளை நாங்க கவனிக்க கூடாது. ஏனென்றா துஆ தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுல ஆழமான ஞானங்கள் இருக்குது, ஆழமான இரகசியங்கள் இருக்குது, பெரும் நன்மைகள் இருக்குது. அதை ஒரு ஆள் சிந்திச்சாரண்டா தாமதம் காரணமாக ஒரு நாளும் அவருக்கு துஆவுல வெறுப்போ அல்லது குறை சொல்லவோ மாட்டார். அப்ப தாமதம் ஒரு துஆவினுடைய தாமதத்தினுடைய ஞானங்கள்ல அதுல முதல் காரணம் சொல்றாங்க, துஆ தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது
இது ஒரு சோதனை, இது ஒரு சோதனை. அதே போல உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதும் ஒரு சோதனை. துவா தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது ஒரு சோதனை. அதே போல உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுறதும் ஒரு சோதனை. உடனே கேட்கிறது கிடைக்கிறது அதுவும் சோதனை, தாமதமாக கிடைக்கிறது சோதனை. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் என்னென்றால் சூரத்துல் அம்பியால வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, வனபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நாங்க உங்களை ஷர்ர கொண்டு கெடுதிய கொண்டு உங்களை நாங்க சோதிப்போம். அதே போல வல் கைரி ஃபித்னா, நலவை கொண்டும் உங்களை நாங்க சோதிப்போம். நலவை கொண்டும் சோதிப்போம், கெடுதிய கொண்டும் சோதிப்போம். வஇலைனா துர்ஜஊன், கடைசியா நீங்க எங்கள்கிட்ட தான் திரும்புவீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப நன்மை வரும் பொழுது அது ஒரு சோதனை. அதுக்கு நாங்க நன்றி செலுத்தணும், அல்லாஹ் ஷுக்ர் செய்யணும், ஷுக்ர் இருக்கணும். கஷ்டம் வரும் பொழுது சபுர் இருக்கும். கஷ்டம் வரும் பொழுது அதுவும் ஒரு சோதனை, அதுல சபுராக இருக்கணும். துவா செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது நாங்க சோர்ந்துடக்கூடாது. நாங்க சோதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நாங்க நினைக்கணும். நாங்க பொறுமையால துவாவால அல்லாஹ்வை நாங்க இபாதத் செய்யணும். எவ்வளவு நாள் துவா செய்யறேன் இன்னும் கிடைக்கதில்லை அப்படின்னு நாங்க வருத்தப்படக்கூடாது. ஏன் இன்னும் பதில் வருதில்லை அப்படின்னு அல்லாஹ்வை நாங்க குறை சொல்லக்கூடாது. இது எங்களோட ஈமான உயர்த்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு நிலைமையாக இருக்குது. முன்னோர்கள் அதுல உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, நான் காலையில எழும்பும் பொழுது எனக்கு எந்த விஷயத்திலையும் சந்தோஷம் இல்லை, எந்த விஷயத்திலையும் சந்தோஷம் இல்லை, அல்லாஹ்வோட தீர்ப்பை எதிர்பார்க்கிறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. நன்மை வந்ததுண்டா என்னிடத்துல ஷுக்ர் இருக்குது, நன்மை வந்தா ஷுக்ருக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறேன். நான் கெடுதி வந்துட்டது, ஒரு ஷர்ரொண்டு வந்துட்டேன்டா என்னிடத்துல சபர் இருக்குது, நான் பொறுமையாக இருந்து கொள்ளுகிறேன். அவ துவா தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது அல்லாஹ் உங்களை மறந்துட்டான் அப்படிங்கிறது அல்ல. உங்களோட ஈமான அல்லாஹ் சோதிக்கிறான், உங்களை உயர்த்துறதுக்காக அல்லாஹ் இப்படி செய்யறான். பொறுமை. அதே போல துவாவின் மூலம் நாங்க நன்மைகளை சேர்க்கணும். ஷைத்தான் சொல்றான், இவ்வளவு துவா செஞ்சா இன்னும் ஏன் பதில் கிடைக்குது இல்லை, அல்லாஹ் நீ கேட்ட துவாவை கேட்க இல்லையோ? இதெல்லாமே ஷைத்தான் கொண்டு வரக்கூடிய வஸ்வாஸ். ஆனா மூமின் செய்ய வேண்டியது என்ன? துவாவை தொடர்ந்து கொண்டே இருக்கும், துவாவை தொடராக செஞ்சு கொண்டே இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நல்ல எண்ணத்தை வைக்கணும் அல்லாஹ்வின் மீது. அல்லாஹ்வோட தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளணும். உடனே கிடைக்குது இல்லையா, அதுல ஏதாவது ஒரு ஞானம் இருக்கும், இது ஹைரொன்று இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ்வோட தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொள்ளணும். இரண்டாவது ஞானம், துவா தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறதுல ஒரு ஞானம் என்னண்டா, மனிதன் நினைச்சு கொள்ளணும் அல்லாஹ் தான் முழு ஆட்சிக்கும் சொந்தக்காரன். முழு ஆட்சிக்கு யாரு சொந்தக்காரன்? அல்லாஹ் தான் சொந்தக்காரன். அப்ப அவருக்கு முழுமையான அதிகாரம் அல்லாஹ் இடத்துல காட்ட முடியாது. நீ தரத்தான் வேணும்னு அதிகாரம் காட்ட இயலாது. கொடுக்கிறதுலையும் மறுக்கிறதுலையும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்க்கு தான் இருக்கு. அது கொடுக்கணுமா இல்லையாங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய அருளை தடுக்க யாராலையும் முடியாது, அவனுடைய தீர்ப்பை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. அவன் கொடுத்தான் அது ரஹ்மத்தாக பார்க்கப்படும், அவன் மறுத்தான் என்றா அது நீதியாக பார்க்கப்படும். ஆகவே அடியானுக்கு தன்னுடைய ரப்பிடத்தில உரிமை என்று எதுவும் இல்லை. நான் செஞ்சதுன்னு சொல்லலாம், இந்த கண்ணை நான் செஞ்சேன், இந்த காதை நான் தான் செஞ்சேன், நான் தான் உருவாக்கினேன்னு சொல்லலுமா? எங்களுக்கு எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. மூணாவது ஞானம், அல்லாஹ்வுக்கு பரிபூரண ஞானம் இருக்குது. அவன் கொடுத்தாலும் ஞானத்தோட தான் கொடுக்கிறான், மறுத்தாலும் ஞானத்தோட தான் மறுக்கிறான். ஒரு மனிதன் ஒரு விடயத்துல நன்மை இருக்குது என்று நினைக்கிறான், ஆனா உண்மையான ஞானம் அது தேவையில்லை என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது டாக்டர் என்ன செய்யறார்? வயிற்றுல கட்டி வந்துட்டது, வயிற்ற விட்டோடும்,
வெளிப்படையா பார்க்கும் பொழுது டாக்டர் வைத்த காயப்படுத்துறார், எங்களை நோவனை செய்கிறார். ஆனா அது வழியாக இருந்தாலும் நோக்கம் நன்மையாத்தான் இருக்கு. ஏன்? அவனை கட்டி எடுத்துறோணும் வயிற்றுல, அவனுடைய வருத்தம் சுகமாகணும் அப்படின்னு நோக்கம் நன்மையாத்தான் இருக்கு. அதே போல துவா தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது அல்ல முற்றிலும் மறுக்கப்படுறது அது நன்மையாக இருக்கலாம். அதே போல 4வது ஞானம் சொல்லப்படுது, சில நேரங்கள்ல நாங்க கேட்கிறது நிறைவேறினா அதுல கெடுதி இருக்கலாம். ஒருவர் கேட்டது கிடைச்சா அது பாவம் கூறுறதுக்கு காரணமாக அமையலாம், உயர்ந்த நிலையை இழக்கிறதுக்கு காரணமாக அமையலாம், பெருமை அகந்த ஆணவம் வர்றதுக்கு அது காரணமாக அமையலாம். அதனால தாமதமோ மறுப்போ அது சிறந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ரால وَعَسَىٰ أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَىٰ أَن تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. நீங்க விரும்பக்கூடிய விடயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம், நீங்கள் விரும்பக்கூடிய விடயம் உங்களுக்கு தீமையாக இருக்கலாம், கெடுதியாக இருக்கலாம். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் தான் அறிவான். வ அன்தும் லா தஅலமூன், நீங்க அறிய மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாது. அதுல கெடுதி இருக்குதா நலவு இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதனால துஆ தாமதமாக ஏற்றுக்கொள்ளப்படுறது அல்லாஹ்வினுடைய பலவீனம் அல்ல, அல்லாஹ் கேட்க இல்லை அப்படிங்கிற அர்த்தமும் அல்ல. இது அல்லாஹ்வினுடைய உயர்ந்த ஞானத்தின் வெளிப்பாடாகத்தான் இருக்குது. மூமினுடைய மனநிலைமை அல்லாஹ் என்னை விட நல்லா அறிஞ்சவன் அப்படிங்கிறத ஒரு மூமின் அறிஞ்சு கொள்ளணும். அதே போல அல்லாஹ் தேர்வு செய்யறது தான் சிறந்தது அப்படிங்கிறத ஒரு மூமின் விளங்கி கொள்ளணும். அந்த அல்லாஹ் கொடுத்தாலும் அது நன்மைதான், அதை கொடுக்காம மறுத்தாலும் அது நன்மைதான்ங்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். இவனு கையும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு மூமினுக்கு விதிக்கக்கூடிய தீர்ப்பு வெளிப்படையாக அது மறுப்ப போல தோன்றினாலும் உண்மையில அது நியமத்தாக இருக்கும். உண்மையிலேயே அது ஒரு நியமத்தாக இருக்கும். அது சோதனையை போல தோன்றினாலும் உண்மையில அது ஒரு ரஹ்மத்தாக இருக்கும். அது துன்பம் போல தோன்றினாலும் உண்மையிலேயே அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அது ஆனா அடியானுடைய அறியாமையினால தன்னை அதாவது தன்னிலை அநியாயத்தினாலும் உடனடி இன்பத்தை தர்றது மட்டுமே நன்மை அப்படின்னு மனிதன் நினைக்கிறான். அவனுக்கு ஆழமான அறிவு இருக்குமாக இருந்தா மறுப்பை அவன் நன்மை அப்படின்னு நினைப்பான், சோதனை அவன் அருள் அப்படின்னு நினைப்பான், செல்வத்தை விட வறுமையில சந்தோஷப்படுவான், அதிகத்தை விட குறைவுல அவன் நன்றி செலுத்துவான். அதே போல ஷேக் அப்துல் ரஹ்மான் அஸ்ஸாதி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய நுண்ணிய அருள் என்னண்டா, சில நேரங்கள்ல மனிதன் ஒரு உலக காரியத்தை அடைய மிகவும் ஆசைப்படுவான், விரும்புவான். அதுலதான் தன்னுடைய இலக்கு இருக்கிறது அப்படின்னு நினைப்பான். ஆனா அல்லாஹ் அது அவனுக்கு தீமை தரக்கூடிய அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் அறிஞ்சிருப்பான். எனவே அல்லாஹ் அவனை அதுல இருந்து தடுத்துருவான், அதை கொடுக்க மாட்டான். அந்த அடியான் அதை பிடிக்க முடியாம வருத்தப்படுறான், அது கிடைக்குது இல்லையேன்னு கவலைப்படுறான். ஆனால் அவன் அறிய இல்லை, அல்லாஹ் அவனை தீமையிலிருந்து அந்த கெடுதியிலிருந்து காப்பாத்தி நன்மையை அதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான்ங்கிறத மனிதன் அறியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சொல்லப்படக்கூடிய விடயங்களுடைய சாராம்சம் என்ன? அல்லாஹ்வினுடைய அந்த துஆ கேட்கக்கூடிய நேரத்தில் அங்க மறுப்பிருக்குது, அது பாதுகாப்பாக இருக்கும் எங்களுக்கு. அல்லாஹ்வினுடைய அந்த தாமதம் அது அல்லாஹ்வுடைய ஞானத்துல உள்ளது. அது அல்லாஹ்வினுடைய சோதனை, அது எங்களுக்கு உயர்வாக அமையலாம். நாங்க பார்க்கிறோம் இது கிடைச்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனா அல்லாஹ் பார்க்கிறான், இது கிடைச்சா நீ அழிஞ்சிருவாய், நீ இது கிடைச்சா நீ அழிஞ்சிருவாய் அல்லாஹ் பார்க்கிறான். அதனால அல்லாஹ் தடுத்துறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மூமினுடைய காரியம் அற்புதமானது, அவனுடைய எல்லா நிலைமைகளும் அவனுக்கு நன்மையானதுதான். நன்மை வந்ததுன்னா நன்றி செலுத்துறான், அது அவனுக்கு நன்மையாக மாறுது. கஷ்டம் வந்தா பொறுமையாக இருக்கிறான், அது அவனுக்கு அதுவும் நன்மையாக மாறுது. அப்ப நாங்க கேட்கிறோம், அல்லாஹ் அதை தீர்மானிக்கிறான். நாங்க விரும்புகிறோம், அல்லாஹ் நன்மையை தேர்வு செய்கிறான்.
நாங்க வருத்தப்படுறோம் கிடைக்குதில்லை அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ் அதுல இருந்து எங்களை காப்பாத்திட்டான். அதனால இந்த துஆவுடைய விடயங்கள் மிக நீண்ட விடயம். அதனால துஆ செய்யற நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அல்லாஹ் புகழ்றது, நபியின் மீது ஸலவாத் சொல்றது, எங்களுக்காக வேண்டி துஆ கேட்கிறது, அதே போல எங்களுடைய பெற்றோருக்காக வேண்டி, எங்களுடைய பிள்ளைகள் மனைவிக்காக துஆ கேட்கிறது. குறிப்பாக துஆக்கல்ல நாங்க அடிக்கடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றோரை கேட்கணும் சொன்னனே, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, எங்களோட உம்மா அப்பா எங்களுக்கு சின்னதுல இரக்கம் காட்டின மாதிரி அவர்களுக்கு இரக்கம் காட்டுன்னு அல்லாஹ் இடத்துல கேட்கிற மாதிரி எங்கட மனைவி பிள்ளைகளுக்கு கேட்கறதுக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல துஆவை படிச்சு தந்திருக்கிறான். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَجَعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. யா அல்லாஹ் எங்கட பிச்சனங்களை சந்ததிக மனைவிய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கு அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கேட்கணும். எத்தனையோ பேர் சொல்றாங்க புள்ள சொல்லு கேட்குது இல்ல, மனைவி சொல்லு கேட்கிறா இல்ல, துஆ இருக்குது அல்லாஹ் படிச்சு தந்திருக்கிறான். அதனால நாங்க துஆவை அதிகமாக அல்லாஹ் இடத்துல மனைவி பிள்ளைகளுக்காக கேட்கணும். ஒவ்வொருவர்களும் இந்த ரமலானுடைய காலம் துஆவுடைய மாதம்ங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய ரமலானுடைய பகுதிகளை நாங்கள் துஆக்கள்ல நாங்கள் கழிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய முயற்சிகளை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انعشنا واجبرنا وارفعنا وارزقنا واهدنا لصالح الاعمال والاخلاق انه لا يهدي لصالحها ولا يصرف سيئها الا انت. يا الله رب الرحمن எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களது பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களின் கபறுகளிலே வாழ்கிறார்களோ அவர்களுடைய கபறுகளை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாளாக மாற்றுவாயாக. கபருடைய வேதனையை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. கபருடைய கஷ்டத்தை விட்டும் அவர்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்காக கஷ்டப்பட்டவர்கள், எங்களுக்காக தியாகம் செய்தவர்கள் ரஹ்மானே, அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களது மனைவி மக்களை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. எங்களுடைய நோய்களை நம்பலங்களை கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக. என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன சங்கடங்களில் இருந்து கொண்டிருக்கின்றோமோ அனைத்து பிரச்சனைகளையும் போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் என்னென்ன நனவுகளை கேட்டார்களோ அத்தனை நனவுகளை உன்னிடத்திலே கேட்கிறோம் ரஹ்மானே. என்னென்ன கெடுதிகளை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு கேட்டார்களோ அனைத்தையும் விட்டும் நாமும் பாதுகாப்பு கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களது பிள்ளைகளை பரம்பரைகளை ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ வளர வைப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானை இழந்த இஸ்லாத்தை இழந்த பிள்ளைகளாக யா அல்லாஹ் எங்களது பிள்ளைகள் வளர்க்கப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. அதற்குண்டான சூழலை எங்களுக்கு அமைத்து தருவாயாக. மார்க்கத்துடைய சிறந்த ஒரு சூழலை எங்களுக்கு அமைத்து தருவாயாக. எங்களது பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, உலமாக்களாக, ஒரு உலகத்துக்கும் உனது மார்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய தாயிகளாக எங்களது பிள்ளைகளை பரம்பரைகளை ஆக்கி தருவாயாக. கண்குளிர்ச்சியான பரம்பரையாக ஆக்கி தருவாயாக. ரப்பே ரஹ்மானே நாமும் ஒரு நாள் உன்னை வந்து அடைய இருக்கிறோம் ரஹ்மானே. உன்னை சந்திக்கும் நாளை சிறந்த நாளாக ஆக்குவாயாக. சக்கராத்துடைய நாளை பெருநாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை தருவாயாக. கபருடைய வேதனை, கபருடைய கஷ்டம், கபருடைய துன்பத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நீண்ட காலம் அந்த கபருடைய வாழ்க்கையில் வாழ இருக்கிறோம் ரஹ்மானே. அந்த வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை ஆக்கி தருவாயாக. கபருடைய அனைத்து ஷர்றுகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் எம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. அதற்குண்டான தயாரிப்பினை இந்த உலகத்தில் வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் பொடுபோக்கை விட்டும் பாதுகாப்பாயாக. உன்னை மறந்த நிலைமையில் வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய ஞாபகத்தோடு உனது சிந்தனையோடு இந்த உலக வாழ்க்கையை வாழ தௌஃபீக் செய்வாயாக. உனக்காக எதையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் உனக்காக தியாகம் செய்யும் பாக்கியங்களை தருவாயாக. உன்னுடைய நெருக்கத்தை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய ஒவ்வொரு அமல்களையும் பொருந்திக் கொள்வாயாக.
முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பாயாக, பெருமைக்காக ஒன்றை செய்வதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்கள் அனைவர்களுக்கும் இஹ்லாஸை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி செய்யும் மனப்பாங்கை எங்களுக்கு தருவாயாக. உனக்காக வாழும் பழக்கத்தை எங்களுக்கு உருவாக்குவாயாக. ஊருக்காக, உலகத்துக்காக, மக்களுக்காக வாழும் பழக்கத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. முகஸ்துதியை விட்டும் பாதுகாப்பாயாக. உனக்காக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. கடந்த இந்த ரமதானிலே நோன்புகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், ஏற்பட்ட தவறுகளை, பிழைகளை மன்னிப்பாயாக. எங்களது நோன்புகளை கபூல் செய்வாயாக. எங்களது பெற்றோர்களின் நோன்புகளை கபூல் செய்வாயாக. எங்களது மனைவி மக்கள் குடும்பத்தின் நோன்புகளை கபூல் செய்வாயாக. எங்களை பொருந்திக் கொள்வாயாக. உனது மார்க்கத்துக்காக எங்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரியும் பொழுது யா அல்லாஹ், சந்தோஷமாக உன்னிடத்தில் வந்து சேர தௌஃபீக் செய்வாயாக. முகர்ரபுகளுடைய சக்கராத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், பொய்யர்களின் சக்கராத்தை விட்டும், வழிகட்டவர்களின் சக்கராத்தை விட்டும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. நிம்மதி சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்திலும் மௌத்துக்கு பிறகும் தந்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மான், எங்களுக்கு உதவி செய்வாயாக. முழு உலக முஸ்லீம்களுக்கும் நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. அங்கு இருக்கக்கூடிய நிலைமைகளை சீராக்குவாயாக. அவர்களுடைய கஷ்டங்கள், துன்பங்களை போக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், கடந்த யுத்தங்களிலே ஷஹீதாக்கப்பட்ட அந்த சுஹதாக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பாயாக. அதே நேரம் அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை நசீபாக்குவாயாக. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வழிவாய்ப்புகளை செய்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்திலும் முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. முஸ்லிம் நாடுகளை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகளில் இருந்து முஸ்லிம் நாடுகளை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய உயிர்களை, உடைமைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முழு சூழ்ச்சியாளருக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் நீ யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய சூழ்ச்சி தான் மிகப்பெரியது. யா அல்லாஹ், யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுடைய சூழ்ச்சிகளை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு இந்த பூமியில் ஹிதாயத் இருக்குமாக இருந்தால் அவர்களை இந்த பூமியில் வாழ வைப்பாயாக. அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால், அவர்களை முஸ்லிம்களை அழிக்கத்தான் வேண்டும் என்றால் அவர்களை இந்த பூமியை விட்டும் பரிசுத்தம் செய்து விடுவாயாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. கஸாவுடைய முஸ்லிம்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த பலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய இந்த துஆவை கபூல் செய்வாயாக. இந்த ஒன்று கூடலை பொருந்திக் கொள்ளுவாயாக. இது போன்று பல நிகழ்வுகளை செய்யக்கூடிய யா அல்லாஹ் பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. எங்களது உள்ளங்கள் ஒற்றுமைப்பட உதவி செய்வாயாக. எங்களது உள்ளங்கள் ஒற்றுமைப்பட்டு எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு விடயங்களை முன்னின்று செய்வதற்கு எங்களுடைய உள்ளங்களை ஒற்றுமைப்படுத்துவாயாக. எங்களது கடைசி நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களது உயிர்கள் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.